Hello friends, welcome to KB Kowai Birds Farm. இது எங்களோட புது ஃபார்ம். இவ்வளோ நாள் வீடியோ போடுறதுக்கு ரீசன் இதுதான். புது ஃபார்ம் வேலை போயிட்டு இருந்துச்சு, அதனால் நாங்கள் வந்து வீடியோ போடாமல் இருந்தோம். இப்போ ஆல்மோஸ்ட் ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் டெரஸில் வந்து நான் ஃபார்ம் போட்டிருக்கேன். 20x11 ஷெட் சைஸு. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். இது எங்களோட புது ஃபார்ம். ஆக்சுவலாக இப்போ தான் இல்லை பேர்ட்ஸ்லாம் பிரித்து போட்டுட்ருக்கோம். இவனுக்கு தெரியும் உங்களுக்கு, நம்மளோட ஜீவா. இவங்க வந்து நம்ம காக்டைல் புதுசாக எடுத்துருக்கோம் ஒரு பேர் ப்ரீடிங் போடுறதுக்காக. இவங்க இது நம்மளோட ஜாவா 2 பேர். நெக்ஸ்ட் வீக் தான் ப்ரீடிங் போட போகிறோம். இன்னும் ப்ரீடிங் போடல, கன்ஃபார்ம் பேர் எடுத்துருக்கோம். இது நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர்கிட்ட இருந்து. இவங்க நம்ம சன்னி, டேம்டு சன் மேல். இவன் வந்து 4 months ஓல்டு. நல்ல ப்ளேஃபுல் பேர்டு, ரொம்ப அட்டாச்சாக இருப்பான். இது ஒரு 15 பீஸ் ஃபின்ச்சஸ் சேல்ஸ்க்கு இருக்குது. யாராவது தேவைன்னா எடுத்துக்கலாம். எல்லாமே வந்து செமிடல் ஸ்டேஜ் கிராஸ் ஆன சிக்ஸு, ரெடி டு ப்ரீட் அந்த மாதிரி தான் வச்சுருக்கேன் நான். அடுத்து இவ்வளோ நாள் நம்ம பேர்ட்ஸை பற்றி அப்டேட் போடவே இல்லை. ரீசன் என்னென்னா, ஒரு 4 months வந்து அவங்களுக்கு ரெஸ்ட் கொடுத்துருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிரேப் ஷோக்ராஸ் சிக்ஸ் பேர் வந்து பேரிங் போட்டிருக்கேன். கொஞ்ச நாள் ரெஸ்ட்டு கொடுத்துட்டு மேட்டாக இருக்காங்க. மேபி சீக்கிரமாக வந்து முட்டை வச்சுருவாங்க. அடுத்து இந்த பேர், இவங்க பார்த்திங்கன்னா இவங்களும் மேட்டாக இருக்காங்க. விரைவில் உங்களோட டிப்ஸ் எதிர்பார்க்கலாம். இந்த பேரு எனக்கு ரொம்ப பிடிச்ச பேரு. ஒரு சிக் தான் கொடுப்பாங்க, பட் ஹெல்த்தியாக கொடுப்பாங்க 2 பேருமே. இது எங்கிட்ட பொறிச்ச சிக்ஸு. இவங்க 2 பேருமே என்னோடய சிக்ஸு. பேரிங் போட்டிருக்கோம். நல்ல பேரண்ட்ஸ் இவங்க. லாஸ்ட் டைம் வந்து எனக்கு ஒரு 3 chicks கொடுத்தாங்க. இந்த டைம் வந்து மேபி அடுத்து வந்து சீக்கிரமாக வந்து முட்டை வைப்பாங்கன்னு எதிர்பார்க்கலாம். இவங்களும் நம்ம ஃபார்மில் பொறிச்ச பேர். இவங்க லாஸ்ட் டைமும் 2 chick கொடுத்தாங்க. ஒரு 3-4 months ரெஸ்ட் கொடுத்து இப்போ வந்து ப்ரீடிங் போட்டிருக்கோம் நம்ம இந்த பேர். இவங்களும் நல்ல ரிசல்ட் நல்லாயிருக்கும் இவங்ககிட்ட. இந்த பேரும் பார்த்திங்கன்னா நல்ல ப்ரொடியூசிங் பேர். இந்த பேர் இவங்க ரிசல்ட்டும் நல்லாயிருக்கும் நம்மளுக்கு. இந்த பேர் ஃபீமேல் உள்ளே இருக்காங்க. இந்த பேர் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட நல்ல ப்ரொடியூசிங். இவங்கள மாதிரி சிக்ஸு எந்த பேரும் என்கிட்ட கொடுக்கல. 6 முட்டை 7 முட்டை வச்சாலும் 6 குஞ்சு 7 குஞ்சு தாராளமாக பொறிப்பாங்க. அதே மாதிரி இந்த பேர் பார்த்திங்கன்னா இதோட அந்த மேலோட பேரண்ட்ஸ் பார்த்திங்கன்னா டபுள் ஃபேக்டர் மேல். அது ஃபீமேல் பார்த்திங்கன்னா டஃப்டு ஃபீமேலோட சிக்குது. ஸோ ஸ்பாங்கிள்ஸில் வந்த மேலையும் டஃப்டு ஃபீமேலையும் பேர் பண்ணியிருக்கோம். இவங்களும் வந்து ரிசல்ட் நல்லாயிருக்கும். ரொம்ப நாள் கழித்து பேர் போட்டிருக்கேன். இது 4 months நல்ல ரெஸ்ட்டு கொடுத்து பேர் போட்டிருக்கோம். அதனால் சிக்ஸ் நல்லபடியாக இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். அது மாதிரி இவங்களும் வந்து என்கிட்ட இருக்கிறதுல பெஸ்ட்டு பேரு. இவங்களும் ப்ரொடியூசிங் சூப்பராக இருக்கும். 5 chick 6 chick கொடுத்துட்ருக்காங்க ரெகுலராகவே. இதில் இருக்க என்கிட்ட இருக்கக்கூடிய பாதி பேர் வந்து இதனோட சிக்ஸ் தான். இவன் வந்து ஒரு இம்போர்ட்டட் ஷோ மேலு. இவனுக்கு வந்து ஷோ கிராஸ் ஃபீமேலை வந்து நான் பேர் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் டைம் வந்து ஷோ பர்ஜீஸ் வந்து நம்ம ட்ரை பண்ணுறோம். நம்ம ஃபார்மில் வந்து சிக்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் பேரிங் போட்டிருக்கு. நல்லபடியாக ரிசல்ட் வரும்னு எதிர்பார்க்கலாம். இவன் இந்த மேலே நம்ம வீடியோஸ் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஒரு டஃப்டு ஃபீமேலுக்கு வந்து இந்த மேல் பேர் பண்ணியிருந்தோம். பட் அந்த ஃபீமேல் அன்ஃபார்ச்சுனேட்டாக கொஞ்சம் வீக்கானதுனால, ஏஜ் ஃபேக்டர்னால அந்த ஃபீமேல் இறந்துடுச்சு. ஸோ அதுக்கு வந்து நம்ம அந்த க்ரீன் பேர் காமிச்சேன் இல்லைங்களா, அந்த பேரோட சிக்க ஃபீமேலில் வந்து பேர் பண்ணியிருக்கேன். இப்போ தான் பேர் போட்டிருக்கோம். ரிசல்ட் சீக்கிரம் எதிர்பார்க்கலாம். இந்த பேர் இது வந்து டஃப்டு ஃபீமேலும் ஒரு க்ரீன் மேலும் போட்டிருக்கேன். இதுவும் வந்து எங்கிட்ட பொறிச்ச சிக்ஸ் தான். ரிசல்ட் நல்லா இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். இவன் வந்து எங்ககிட்டயே பொறிச்சு வளர்ந்த மேல், டஃப்டு மேலு.
ஃபீமேலும் பார்த்தீங்கன்னா க்ரீனில் தான் போட்டிருக்கோம். ஹெவி சைஸாக இருக்கும் ஃபீமேலு. இவளும் எங்கிட்ட பொரிச்ச சிக்கு தான், எங்கிட்டே பொரிச்சு வந்த சிக்கு. ஸோ இவங்க ரிசல்ட்டும் நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்கலாம் விரைவில். இதுவும் எங்கிட்ட பொரிச்ச சிக்கு. இப்போ தான் எல்லாம் ரெஸ்ட்டு கொடுத்து பேரிங் போட்டிருக்கோம். ஸோ ரிசல்ட் நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். இது இல்லாமல் சிக்ஸ் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணியிருக்கோம், அடுத்த கிளச்சுக்கு தேவைப்படும் அப்படிங்கிறதுக்காக. 2 ஒன்று வைலட் மேல் ஒன்று இருக்குது, ஒரு ப்ளூ மேல் ஒன்று இருக்குது, ஒரு க்ரீன் மேல் ஒன்று இருக்குது ஸ்டாக்கில். ஃபீமேல்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல, வெயிட் பண்ணி வந்து பேர் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கோம். இது என்னோடய ஷோ பேரு. இவங்க வந்து இப்போ 4 எக்கு வச்சு நல்லா ரெஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ 4 எக்கு வச்சு இன்குபேஷனில் இருக்காங்க. உங்களுக்கு காமிக்கிறதுக்காக ஃபீமேலை வெளியில் கொண்டு வந்திருக்கோம். நல்ல பேர், நல்ல ப்ரொடியூசிங் பேர். இவங்க சிக்ஸும் எதிர்பார்க்கலாம் சீக்கிரமாக. அடுத்து வந்து நம்ம பையன் சார் வந்து இவ்வளோ நேரம் கேஜ்குள்ளே இருந்தார், இப்போ வெளியில் வந்து விளையாடிட்டுருக்காரு. கொஞ்சம் குறும்பு ஜாஸ்தி இருந்தாலும் ரொம்ப நல்ல பையன். எனக்கு வந்து நம்ம ஜீவாவுக்கு வந்து ஒரு நல்ல பேர் வேணும், ஒரு நல்ல ஃபீமேல் வேணும். உங்கள் யாராவது கிட்டே இருந்துச்சு அப்படின்னா சொல்லுங்கள், நான் எடுத்துக்கிறேன். ஒரு மெரூன் டெயிலில் எனக்கு ஒரு ஃபீமேல், அப்படி இல்லைன்னா எல்லோ ஷேடடில் ஒரு ஃபீமேல் வேணும். ஏதோ ஒன்று தான் வேணும். யாராவதுக்கிட்ட இருந்துச்சுன்னா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். என்னோடய நம்பர் வந்து 9655311339. தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.